பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா இவங்க ரெண்டுமே செட் ஆகுங்க சார், அடாப்ட் ஆகிடுவாங்க. நீங்கள் இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் பார்த்துருக்கீங்க, 2 வருஷம் அவங்களுக்கு வந்து வேறு ஊரில் போட்டு இன்னொரு 2 வருஷம் வேறு ஊரில் போட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தகுந்தாப்பில் ரீட் பண்ணுவாங்க, ஸ்டடி பண்ணுவாங்க, ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுவாங்க. ஸ்டடி பண்ணிவிட்டு அங்கேயும் போய் அவங்களோட பெஸ்ட் என்னமோ அவங்க பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்க இல்லையா? கரெக்டுங்க சார். ஆமாம். எனக்கும் உங்களுக்கும் இதை பண்ண முடியுமா? வி காண்ட் அட்ஜஸ்ட் அண்ட் அடாப்ட் ஃபார் தட். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியறதா? ஸோ இவங்களை பொறுத்தளவுக்கு எந்த இடத்துக்குமே அடாப்ட் ஆகி அட்ஜஸ்ட் ஆவாங்க. பட் கம்பேரிசன் மட்டும் இவங்களுக்கு இருக்கும். இவங்க வேலைக்கும் அடாப்ட் ஆவாங்க, தொழிலுக்கும் அடாப்ட் ஆவாங்க. ஸோ அவங்க அதை ஸ்டடி பண்ணுற வரைக்கும் கஷ்டம். ஸ்டடி பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப பயங்கரமாக வேலை பண்ணக்கூடிய இது இருக்கும். நீங்கள் என்ன வேலை இவங்களுக்குன்னா கீ பொசிஷனான ஒர்க்கு, கேஷியரு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பணம் சம்மந்தமான இன்சூரன்ஸ் சம்மந்தமான ஒர்க்கு, அதே மாதிரி பணம் சம்மந்தமான காஸ்மெட்டிக் சம்மந்தமான நிறைய பியூட்டிஷியன்ஸு, மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, நிறையா பார்த்துட்டிங்கன்னா அந்த இப்போல்லாம் காஸ்மெட்டிக் சர்ஜன்லாம் சொல்கிறாங்களே, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபீல்டுலலாம் நிறையா ரிஷபராசி இவங்க வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இதே மாதிரி சினிமாவில் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நிறையா இருப்பாங்க. இந்த ஃபேமிலி பிஸ்னஸில் முழுசாக எடுத்து பண்ண மாட்டாங்க, ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க் மட்டும், ஒரே ஒரு பார்ட் மட்டும் அவங்க எடுத்து பண்ணுறவங்க நிறைய பேர் நம்மளால் பார்க்கலாம்.